நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. ஆப்போசிட்ல வண்டி வந்தா கூட திரும்ப முடியாது. ஹாய், இதான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ ஆடுது. சரி செம்மையா இருக்குவ, சில்லுன்னு இருக்குல்ல. அதான் ரெண்டு பேரும் ஒன்னா சொல்றோம். ஜீப்பில் வந்து ஜீப் சஃபாரி போனோம். அதுக்கு நம்ம அங்கே வரும்போதே நம்ம புக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நான் ப்ரைஸ் டீட்டெயிலாம் கீழே நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ நம்ம போயிட்டு இந்த சன்செட் ஆகுறது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அடுத்தடுத்து ஷார்ட்டில் பார்ப்பீங்க. வாங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து ஜீப் ட்ரக்கிங் போக போகிறோம். ஜெர்வின் உட்காந்துட்ருக்கா. ஜீப் சஃபாரி ஜீப் நம்ம ஹோட்டல்லேருந்து எடுத்துட்டாங்க. ஜீப்பில் போயிட்டுருக்கோம். ஆனால் ரூம் நல்லா சூப்பராக இருக்கு. அங்கே வா எவ்வளோ டவுன் ராடு. இது நாம் வந்த ரூட்டாங்க, வேற ரூட்டாங்க. அப்படியா? நான் இந்த ரூட்ல தான் வந்தோமா? அதான் சொன்னேன், இவர் ஆப்போசிட்ல வந்துட்டார், நம்ம அப்படியே வந்தோம். இது வந்து டீ பிளானட்டா பாருங்க, அழகா இருக்கு பாருங்க, சூப்பரா. ஃபுல்லாவே அதான் டீ பிளானட் தான். எவ்வளோ டவுனா இருக்குல்ல. அப்பா நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. ஆப்போசிட்ல வண்டி வந்தா கூட திரும்ப முடியாது. செம்மையா இருக்கு ரோடு. ஜீப் மட்டும் தான் போக முடியும் போல, கார் கூட போகலாம். ஓ அப்படியா? ஆஃப் ரோட்னா இந்த மாதிரி ஜீப் சஃபாரி மேடு மலை மாதிரி தான், இந்த மாதிரி தான் ஆஃப் ரோடு. ஓ இதுதான் ஆஃப் ரோடா? வா டாடி, முன்னாடி கொஞ்சம் அப்படியே வீடு கேமரா திருப்புங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க என்ன காசு கொடுத்து 360 பண்ணுவீங்க? இது வந்து செமையா இருக்குல்ல. அப்பா கீழே பாருங்க, அங்க பாருங்க. வா இவ்வளவு எட்ல இருக்குறோம். எட்ஜில் தாண்டா போறோம் ஜெர்வி நம்ம. அங்க பாரு, அதான் இதோ இங்க பாருங்க எவ்வளோ எட்ஜு. பொன்முடி டாம் உங்களுக்கு போறேன். எங்க 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 அது பேர் என்னது? பொன்முடி டாம். பொன்முடி டாமா? ஓ அங்கதான் நம்ம போறோம். இது வந்து இடுக்கிலே செகண்ட் லார்ஜஸ்ட் டேம்ல அவங்க சொன்னாங்க. ஓ ஓகே ஓகே சூப்பர். கொஞ்சமா சாப்பிட்டேன்.
ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தோம்னா அவ்வளோதான் போல், வயிற்றுல இருக்கிறதுல வெளியில் வந்துடும் போல். செம்மையாக இருக்குது ரோடு. நல்ல வேலை நாங்கள் லைட்டாக தான் சாப்பிட்டு நாங்கள் கிளம்புனோம். Oh my God! முன்னாடி ரொம்ப சிலுவை. சரூல் பாருங்க எங்க ஜெனிட்டெல்லாம் வந்தா அவ்வளோதான், கண்டிப்பா வாமிட்டிங். 5 ரூபா. இங்க பாருங்க சின்ன டேம் மாதிரி இருக்கு, ஆறு மாதிரி இருக்கு. ஆனா என்ன ஆத்துல தண்ணி தான் இல்லை, கொஞ்சமா இருக்கு. நம்ம வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். இங்கே என்ன ஒன்று, ஃபால்ஸில் வாட்டர் தான் இல்லை, ஆனால் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இங்கேருந்து ஸ்விங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஸ்விங் இருக்குது, ஜிப்லைன்லாம் இருக்குது. ஸ்விங்லன்னா ஃபோட்டோ எடுப்பாங்களா, ஆடணுமா? ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸு, அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். சரி, 50 rupees. 50 rupees-ஆ? இப்படி தான் நம்ம கீழே போகணும். போது பாருங்க.
ஜெர்வின் ஹாய். இது நம்ம அங்கே பார்த்தோம்ல ஃபால்ஸு, அதோட இதுதான் இங்கே ஃபுல்லாக தண்ணி வரும் போல். இப்போ வந்து நம்மளுக்கு சீசன் இல்லைனால தண்ணி எதுவுமே இல்லை. எவ்வளோ பெரிய ஃபால்ஸ் பாருங்கள். இது அப்படியே கீழே அப்படியே போகும். இது வியூவும் சூப்பராக இருக்கு பாருங்கள். இங்கேருந்து நம்ம போகிறது அங்கெல்லாம் வியூலாம் நல்லா இருக்குது பாருங்கள். என்ன இன்னும் தண்ணி வந்திருந்தால் இன்னும் செம்மையாக சூப்பராக வந்திருக்கும். ஹாய். ஃபஸ்ட்டு நம்ம அந்த டூரிஸ்ட்டு ஜீப் சஃபாரி பேக்கேஜ் மாதிரி எடுத்தோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹேங்கிங் பிரிட்ஜா. இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து கட்டியிருக்காங்களா அந்த பிரிட்ஜு. அது மேலே நம்ம நடந்து போகலாமா, அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த வேலை தான் நீங்கள் பாருங்கள், அந்த வேலை எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்து ஜீப்பில் தான் போனோம். ஃபுல்லாக நிறைய ஜீப்ஸ் தான் இங்கே ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம பேக்கேஜ் மாதிரி ஒரு 3 ஹவர்ஸ் பேக்கேஜு. அதில் மொத்தம் ஒரு 5 பிளேஸ் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதுக்கு இன்னொரு பேக்கேஜும் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிரைவர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. இது என்ன இடம்? ஓ போகணுமா? ஓ வந்தாச்சா? நம்ம பிரிட்ஜ் கிட்ட தான் நம்ம போகிறோம் பாருங்க. அதான் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ ஆடுது. ஜெர்வி நீங்க பாரு. பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கிற ஹேங்கிங் பிரிட்ஜு அங்கே தான் வந்திருக்கோம். பாருங்கள் பிரிட்ஜு எப்படி இருக்கு, சூப்பராக. என்ன ஒன்று இங்கேருந்து பார்க்க கீழே தான் பயமாக இருக்குது. கீழே காட்டுங்க, இங்கே பாருங்களேன். அப்பா இதில் தண்ணி போனால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. ஜெர்வி நாங்கள் பாருடா, இங்கே பாருங்களேன். இதில் இன்னும் தண்ணி போயிட்டு இருந்தால் பார்க்கவே வேறு லெவலில் இருக்கும். அங்கே பாருங்களேன், மேலெலாம் செம்மையாக இருக்குது. இடமே சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக. ஓ இந்த டேமா? இது என்ன டேம் சொன்னீங்க? பொன்முடி. ஓ இதுதான் அந்த பொன்முடி டேமா இது. அந்த டேம் ஓப்பன் பண்ணால் ஒரு 2 நாள் மழை பெஞ்சாலே நிறைய தண்ணி வருமா. பாருங்க பா செம்ம. அங்கே வேறு மங்கி வேறு, அங்கே வேறு குரங்கு அதோ ஓடுது. இதுதான் நிறைய இருக்கு, செம்மையா இருக்கு. இன்னும் அந்த தண்ணிலாம் போனால் சூப்பராக இருக்கும்ல பார்க்கறதுக்கு. ஓ ஸ்டோன்லாம் அப்படியே தண்ணியில் வந்து எப்படி இருக்குல்ல, ஒரு மாதிரி ரவுண்டா அந்த கல் தேயுதுல்ல. ஜெர்வின் தண்ணி ஸ்பீடாக வருதுல்ல, அதனால தான் இந்த ஓட்டையாக கீழே பாருங்களேன். அந்த ஓட்டையாக இருக்குதுல வந்து அந்த தண்ணி ஃப்ளோலனால தான் அந்த மாதிரி ஆகுமா. செம்மையாக இருக்குது இல்லை, இந்த வியூவே அழகாக இருக்குது. ஜெர்வின் இங்கேருந்து பாரு. ஜெர்வின் அங்கே மேலே பார், இங்கேருந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது பார், செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம அந்த பிரிட்ஜில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். பிரிட்ஜு பாருங்கள், இது வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. எல்லோரும் வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்மளும் ஃபோட்டோ எடுத்துட்டோம். நல்லா இருக்கு. எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டேம் கூட பாருங்கள்
அந்த டேம்லேருந்து தண்ணி வந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்குமா. நம்ம இப்போ பார்த்துட்டு நம்ம கிளம்புறோம். இங்கே வியூலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது வியூ. நிறைய பேர் வராங்க. இது வெக்கேஷன் டைம்னால கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. பட் இது வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம ஜீப்பும் இப்போ ரெடியாக இருக்குது. நீங்கள் இங்கே மூணார் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெர்வின் எங்க பாய் பிரிட்ஜு, ஹேங்கிங் பிரிட்ஜ். பாய் பாய். செகண்ட் பிளேஸ் இப்போ அந்த பார்த்தோம்ல ஹேங்கிங் பிரிட்ஜு, அது முடிச்சுட்டு அடுத்து வந்து பொன்முடி டேமுக்கு போகிறோம். இப்போ நம்ம அங்கேருந்து நான் காமிச்சேன் பாருங்க ஒரு டேமு, அந்த டேம் தான் பார்க்க போகிறோம். ஜீப்பு குலுங்கிறதுல என் வாய்ஸு கோளாராக கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஆனால் இப்போ போயிட்டு வந்த ஸ்பாட் வந்து வேறு லெவலு. ஃபோட்டோக்கெலாம் பயங்கர ஸ்பாட்டு. எனக்கு வளருது வாய் இந்த ஜீப் போகிறதுல. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிரிட்ஜ் கிட்ட நம்ம மீட் பண்ணலாம். அந்த பிரிட்ஜு நம்ம அங்கேருந்து பார்த்தோம் பாருங்க, அந்த பிரிட்ஜு நிறைய க்ரௌடு வருது. இது வெக்கேஷனால வந்து நம்மளுக்கு நிறைய க்ரௌடு. இன்னும் வந்து நம்மளுக்கு தண்ணி போனால் வேறு லெவலில் இருந்திருக்கும் அந்த பிரிட்ஜு. பிரிட்ஜு மேலே போகிறோம் இப்போ நம்ம அந்த ஜீப்பில். பாருங்க இவ்வளோ அழகாக. இந்த சைடு இருக்குது தண்ணி. ஓ, அது ஓப்பன் பண்ணாதான் அந்த டேமில் வருமா தண்ணி? ஓ ஓகே ஓகே. இப்போ தண்ணி கம்மியாக இருக்கனால ஓப்பன் பண்ணல. மழைலாம் பெஞ்சா ஓப்பன் பண்ணுவாங்கல்ல. செம்மையா இருக்கு பாருங்க. அங்க பாருடா, அங்க பாருடா, வியூ பாருடா, செம்மையா இருக்கு. வியூ பார்த்தீங்கன்னா பாருங்க வேற லெவல்ல இருக்கு. நம்ம அந்த பிரிட்ஜ் மேலே இருக்கிறதுனால எல்லா இடமும் நம்மளுக்கு தெரியுது பாருங்க அழகா. அதோ இருக்கு நம்ம வந்த பிரிட்ஜ் கீழே பாருங்க. ஓப்பன் பண்ணா எப்படி போகும் பாருங்க தண்ணி வேற லெவல்ல. வியூ எக்கோ பாயிண்டா இது. இப்போ கீழே இறங்கி போனோம், பட் என்னால் இறங்க முடியுமான்னு தெரியல. நான் இங்கேருந்தே பார்த்துட்ருக்கேன். இங்கே பாருங்க ஜெர்வின் ஐஸ்கிரீம் சாப்பிட்றான். அங்கே பாருங்க எக்கோ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுன்னு எக்கோ பாயிண்ட்டை பார்க்குறாங்க. செம்மையாக இருக்குது பாருங்க. சன் செட் ஆகுது. இதுக்கு மேலே தான் நம்ம போயிட்டு சன் செட் ஆகிறத பார்க்க போகிறோம். அந்த இது மேலே மலை மேலே 360 அது. நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே தான் போகிறோம். இப்போ இந்த வியூ பாருங்களேன் செம்மையாக இருக்குது. அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள் இடம். எல்லோரும் விளாடிட்டு இருக்காங்க பாருங்கள் அங்கே கீழே. நம்ம இங்கே இறங்கி போக முடியல. அங்கே பாருங்கள் தண்ணியில் கூட வந்து கால் வச்சிட்ருக்காங்க. நம்ம இங்கேயே நின்று பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி தான் வந்ததுனால நம்மளுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. நம்ம அந்த டேம் மேலே வந்தோம்ல, அங்கே பாருங்க அந்த டேம் ஓப்பன் பண்ணுறது பாருங்க. அது ஓப்பன் பண்ணால் தான் வந்து தண்ணிலாம் இங்கே நிறைய இருந்தது அந்த சைடு போகும். பிரிட்ஜு பாருங்க. பா செம்மையாக இருக்குது பிளேஸு, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இங்கேயே அப்படியே ஒரு பாயை போட்டு படுத்து தூங்கிடலாம் போல். அங்கே பாருங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நல்லா செம்மையாக இருக்குது. இந்த இடத்த விட்டு போக மனசே வரல. அடுத்தடுத்து நம்ம இன்னும் 2 ஸ்பாட் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். சன்செட் ஆகுறதையும். சன்ரைஸாக சன்செட்டாங்க சன்செட்டு இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சன்செட் ஆகுறது கீழேயா? இது கீழேயா? ஐயோயோ, நான் இங்கேருந்தே சொல்கிறேன். அதுதான் தண்ணி, அதுதான் எக்கோ பாயிண்ட்டு. நம்மளால் இறங்கிட்டுலாம் ஏறலாம் முடியாதுப்பா சாமி, முடியலை. இறங்கிடலாம், ஏறுறது தான் கஷ்டம். அந்த ஜீப்பில் அவர் ஏறி உட்காந்துருக்காரு. போஸ்ட்லாம் பயங்கரமாக கொடுக்குறாரு பாருங்க. ரொம்ப ஃபேவரட்டான ஜீப் இது. இது ஒரு 20 வருஷம் இருக்குமா இந்த ஜீப்பு? என்ன மாடல் இது? 13. ஓ இதுவா? இல்லை, ஆனால் ஜீப்னாலே ஓல்டு ஜீப் தான் இல்லை.
செம்மையாக இருக்குது இந்த இடம். இதோ இவர் கூட தான் நம்ம இங்கே வந்தோம். நீங்கள் இவர் நம்பர் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணன் சூப்பராக நம்மளை கூப்பிட்டு வந்து எல்லா ஸ்பாட்டும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக சொன்னார். ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எடுத்து கொடுத்தாரு. அண்ணா உங்கள் பேருனா? சிஜோ. இது டீட்டெயிலாக மட்டும் சொல்லிடுறீங்களா அந்த ஜீப் பற்றி, எவ்வளோ சார்ஜஸ்ஸு? இந்த ஜிப்புக்கு வந்து ஒரு ஜிப்புக்கு நான் 4000 சார்ஜ் வாங்குறேன். இது அஞ்சு இடத்துக்கு கூட்டுக்கிட்டு போய் எல்லாமே பார்த்து கைடு பண்ணி நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாரு. இந்த ஈவினிங்கில் 3:30 ஆஃப்டர் 3:30க்கு ஆரம்பிய ட்ரிப்பு வந்து சன்செட்டோட ஃபினிஷ் பண்ணுறேன். ஏர்லி மார்னிங் 5:30க்கு ஸ்டார்ட் பண்ண ட்ரிப்பு சன்செட் கிடச்சி ஒரு 9 AM ஆகும்போது ஃபினிஷ் பண்ணுறேன். ஹாய் சொல்லு. இப்போ நம்ம வந்து இந்த டேம் பார்த்து முடிச்சுட்டு எக்கோ பாயிண்ட்டு பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து சன் செட் ஆகிற ஸ்பாட் போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா பயங்கர, இந்த மூணார்லேயே பயங்கர ஃபேமஸான இடம். 360 டிகிரி அது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மூணாரே தெரியும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் காசுக்கு பார்க்க வேண்டாம். நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜீப் புக் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக நல்லாயிருக்கும். அந்த சன்செட் அந்த ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். எல்லாருமே வந்து முடிச்சுட்டு நம்ம கடைசி இதுதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். நம்ம அந்த சன்செட்டாக ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சன்செட்டு. வா, வியூ செம்மையாக இருக்குது. இதான் 360 வியூ. எல்லா மவுண்டனும் தெரியுது பாருங்க, மலை ஃபுல்லாக. வா, செம்ம சில்லுன்னு இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. ஜெர்ரி சரி, செம்மையா இருக்குவ. சில்லுன்னு இருக்குல்ல, அதான் ரெண்டு பேரும் ஒன்னா சொல்றோம். செம்மையா இருக்கு வியூ. சில்லுன்னு இருக்கு. அங்க பாருடா, அழகா மறையுது சூப்பரா. இன்னும் 5 மினிட்ஸ்ல மறைஞ்சிரும் போல. நல்லவேளை நம்ம கரெக்ட் டைமிங்ல வந்தோம்னு நினைக்கிறல. நம்ம 3 பேரையும் அந்த பையன்கிட்ட கொடுத்து எடுக்க போகாதே நீ எப்படி மீண்டும் நாளை சந்திப்போம். உங்களிடமிருந்து விரை. இங்க பாருங்க, அப்படியே மறைஞ்சிட்டு இருக்கு சூரியன். நம்ம இப்போ வந்து அந்த சன் செட் ஆகிறத வந்து பார்த்து முடிச்சிட்டோம். செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவல். இந்த கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கரெக்டாக வந்து அந்த டைமிங் வந்தோம், 6:15க்கு வந்தோம். 10 மினிட்ஸில் சன் செட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ. பண்ணிட்டு டேடிகிட்ட கூட